முட்டை ஆஃபரில் இருந்துச்சு 14 ரியாலு. ஆட்டுக்கால் பார்த்தீங்களா 12 ரியாலு 11 ரியாலு இந்த மாதிரி 3 கால் தான் இருக்குது. 2 மணிக்கெலாம் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு ரூமில் தான் இது வரைக்கும் இருந்தேன். இப்போ வந்து முகமதியாவுக்கு வந்து ஒரு பள்ளிக்கு வந்து மேடத்தை கூட்டு வந்து விட்டுருக்கேன். இங்கே தான் வெயிட். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பாலா ஆர்எம்டி விலாக். காலையில் ஸ்கூலில் கொண்டு போய் சின்ன பையனை விட்டுட்டு மேடத்தோடைய மகளை கூப்பிட்டு வந்து பாண்டா மார்க்கெட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்ருக்கேன். நம்ம உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கஃபீலோட வந்தால் தான் உள்ளே போய்ட்டு நம்ம ஜாமான்லாம் எடுக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அரபியா அப்படி தள்ளி தெரியணும். இப்போ வந்து தேவையில்லை, நம்ம வந்து உள்ளே மட்டும் போயிட்டு எனக்கு சும்மா நின்றுட்டு சுற்றி செஞ்சுட்டு வரலாம். அவங்க ஜாமான் வாங்கிட்டு வந்த உடனே வண்டியில் எடுத்து வச்சுட்டு போகலாம். அங்கே உள்ளே போவோம். அவங்க வண்டி இங்கே தான் நிற்கிது, பார்க்கிங்கில் இங்கே விட்டுருக்கான். நிறைய கடைகள் இன்னும் திறக்கவே இல்லை. 1-2 கடை திறந்துருக்கு. இந்த கடையெல்லாம் பூட்டி கிடக்கு. நிறையா பர்ஃப்யூம் கடை, இதெல்லாம் ஓட் இந்த மாதிரி. இதுதான் என்ட்ரன்ஸு பாண்டா உடையது. சகாஃபா அந்த ஏரியாவில் இருக்குது. இதெல்லாம் கொரியர் பாக்ஸ் இதிலே வந்து எடுக்கிற மாதிரி இதில் இருக்கேன். இங்கே ஒரு மிஷின் ஒன்று இருந்துச்சு, பழைய பாட்டில் வந்து போட்டுட்டு பாயிண்ட் எடுக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து சார்ஜ் போடுறது. சரிங்களா, ஃபோனை சார்ஜ் பண்ணி இதிலே உள்ளே வச்சுட்டு வந்துடலாம் ஃபோனில். இது வந்து பாண்டாவுக்குள்ளே வந்து எந்தெந்த செக்ஷன் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த ஏரியாலாம் ஃப்ரூட்ஸு, இந்த பக்கம் ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது எல்லாமே. அப்படியே உள்ளே வந்து உட்காந்தாச்சு. இன்னொரு செக்யூரிட்டி சேர் ஒன்று கிடந்துச்சு, செக்யூரிட்டி உட்கார்றதுக்கானது. அதில் வந்து உட்காந்தாச்சு. அப்படியே வண்டியை பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணுற வண்டி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. பங்களாதேஷ் சேர்ந்தவர். இந்த ஃப்ளோவை க்ளீன் பண்ணுற மிஷின் அது. அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். முட்டை ஆஃபர் போட்டுனா முட்டை வாங்கினேன். நான் போய் பார்ப்போம் முட்டை ஆஃபர் எதுவும் போட்டுருக்காருன்னு தெரியல. ஆஃபர் இருந்தால் நல்லது. ரூமில் முட்டை காலி ஆகிடுச்சு. இப்போ தான் யோசனையே வருது எனக்கு. திருப்பி ஒரு ட்ரிப்பாக வர முடியாது, நம்ம தனியாகலாம். இவங்க வர்ற நேரமே வந்து நம்ம வாங்கிக்கிட்டால் தான். முட்டை ஆஃபரில் இருந்துச்சு 14 ரியாலு. ஆட்டுக்கால் பார்த்தீங்களா 12 ரியாலு 11 ரியாலு இந்த மாதிரி 3 கால் தான் இருக்குது. அதுக்கு 12 ரியாலு 3 கால். அதை அவிச்சு வாட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மேலே உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே வாங்கி கொண்டு வச்சு வெட்டிட்டு அப்படியே செய்யலாம். அதை கேஷரில் போய் பில் போட்டுட்டு வண்டியில் கொண்டு வச்சுட்டு வருவோம். பில் போட்டுட்டு வண்டிக்கு வந்தாச்சு. முட்டையை வச்சுட்டு அப்புறம் போய்ட்டு அவங்க வாங்குகிற ஜாமானை எடுத்துகிட்டு வர வேண்டியதான் ட்ராலியை. அவங்க இன்னும் வாங்கி முடிக்கல, உள்ளே தான் வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு தான் வந்தேன். வண்டியில் வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். உள்ளே போயிட்டு வெளியே நிற்க முடியாது, வெக்கையாக இருக்குது. ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க வீட்டில் ரூமுக்கு போயிட்டுருக்கேன். இங்கே வந்து பக்கத்தில் இது சதான் மார்க்கெட் இங்கே இருக்குது. எதுக்கு இருக்குன்னே தெரியல, சும்மா பேர் மட்டும்தான் இருக்குது. உள்ளே வந்து எந்த பொருளுமே இல்லை, காலி பண்ண போகிறாங்க போல். அதனால் தூரமாக போக வேண்டியிருக்கு. இதில் இருந்துச்சுன்னா பக்கத்தில் எப்போயுமே டியூட்டி முடிச்சுட்டு வர்ற நேரம் உள்ளே போய்ட்டு தேவையான பொருட்களை அப்பப்போ வாங்கிக்கிற மாதிரி ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வாங்க போகும்போது தான் ஏதாவது நமக்கு தேவைப்படுறத போய் வாங்குற மாதிரி இருக்குது. இல்லாட்டி நம்ம கடையில் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும்போது அதோடைய பட்ஜெட் அதிகமாக போகுது. இப்போ முட்டை வாங்கினோம் இல்லையா, இப்போ முட்டை வாங்கினா இது வந்து 14 ரியால் தான் 30 முட்டையே. இதே கடையில் போய்ட்டு 3 முட்டை வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், 3 முட்டையே 2 ரியாலுக்கு மேலே அந்த மாதிரி. அதனால தான் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வர்றது. அதுதான் நமக்கு கொஞ்சம் லாபமும் கூட. பெட்ரோல் இன்னும் மேடத்துக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சுருந்தேன், போய் போட்டு வர சொன்னாங்க பெட்ரோலு. அதை நானும் பெட்ரோல் பல்க்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்தவொடனே அரிசியை கழுவி அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி விட்டேன். கொஞ்சம் நேரம் மூடியை போட்டு வச்சோம்னா சாப்பாடு வெந்துடும். 10 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளே வெந்துடும். அப்புறம் ஒரு 12-12:30 சாப்பிட்டுட்டு ரெடியாக வேண்டியதான். இன்றைக்கி எப்படியும் 1 மணிக்கெலாம் சின்ன பையனை கூப்பிட போவாங்க போல். இல்லை 2 மணிக்கு எப்போவும் போல் போகிறாங்களான்னு தெரியாது. ஏன்னா டைம் தான் தெரியலையே. அவங்க வந்து வேலைக்கு போகாதனால டைமிங் இல்லை. வேலைக்கு போனாங்கன்னா அவங்க வேலை டியூட்டி டைம் வந்து 2:20க்கு முடியும். அந்த டயத்துக்கு தான் பிக்கப் பண்ணிட்டு வருவேன். இப்போ வந்து டியூட்டி போகாதனால பையனை மட்டும் விட்டு வர்றதுனால ஒரு நாளைக்கு 1 மணிக்கு 12:30 மணிக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு பிக்கப் பண்ணுற நேரம். நானும் சமைச்சு முடிச்சுட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வடித்து வச்சுட்டு குழம்பு சூடு பண்ணிகிட்ருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து மேடம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. என்ன சாப்பாடுன்னு தெரியல, ஆனால் குழம்பு மட்டும் குழம்பு இருக்குது. இதில் காய்கறி போட்டு வெஜிடபிள், இது பீன்ஸு அந்த இதெல்லாம் போட்டு, பீன்ஸு பட்டாணி பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு. ரைஸ் வந்து ஹாட் பாக்ஸில் வந்திருக்கு, ஆனால் என்ன ரைஸ்ன்னு தெரியாது. ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும், ஒயிட் ரைஸு தான். அதுதான் ஒயிட் ரைஸுக்கு தான் குழம்பு கொடுத்துங்க. அரபியில் வந்து இதுக்கு வந்து மரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மரக்கு குழம்புனாலே மரக்குன்னு அர்த்தம்.
குழம்பு மறக்குனாலே வந்து குழம்புக்கு தான் மறக்குன்னு சொல்லுவாங்க அரபியில். நம்ம சாப்பாடும் செஞ்சுட்டாங்கன்னா நான் குழம்பு அங்கே சூடு பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. குழம்பு கீரை நேற்று வச்சது சூடாகிட்டுருக்கு. சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. சாப்பாடு முட்டையும் வச்சேன். இதான் மதியத்துக்கு. இதை சாப்பிடுவோமா அதை சாப்பிடுவோமா? எதை சாப்பிட்டாலும் ஒன்று தான். வச்சுருந்து சாப்பிட வேண்டியது தான். சாப்பாடை போட்டு வந்து உட்காந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. பார்த்தா இடையில மெசேஜ் டக்குன்னு வந்துச்சு. என் மெசேஜை பார்த்தோம்னா 12:45 வர சொல்லியிருக்காங்க. நான் சாப்பாடு சூடாக இருந்துச்சு. சூட்டோட வேகமாக அவதியாக சாப்பிட்டுட்டு அதோட கிளம்புவோம்னு ஃபோனை பார்த்தேன். டயத்தை பார்த்துட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயாச்சு. 2 மணிக்கெலாம் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு ரூமில் தான் இது வரைக்கும் இருந்தேன். இப்போ வந்து முகமதியாவுக்கு வந்து ஒரு பள்ளிக்கு வந்து மேடத்தை கூப்பிட்டு வந்து விட்டுருக்கேன். இங்கே தான் வெயிட்டிங்கு. எப்படி ஒரு 4-5 மணி நேரம் ஆகும் வெயிட்டிங். இங்கே நைட்டு இஷா முடிஞ்சோடனே கிளம்புவாங்க. இல்லாட்டி மகரிப் முடிஞ்சோடனே. மகரிப்னா 6 மணி சலா முடிஞ்சோடனே, இல்லாட்டி 8 மணி சலா முடிஞ்சோடனே தான் கிளம்புவாங்க. அது வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணேன். இதான் நம்ம ஃப்ரெண்டு. ஹாய் போலோ. ஹலோ. ஹாய். பிலிப்பீன்ஸ் சேர்ந்தவங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒரு 4 வருஷம் தெரியும் நமக்கு. மேடத்தோடைய ஃப்ரெண்டு வீட்டில் உள்ளவங்க. சரியான வெக்கையாக இருக்குது. ஆனால் வெயிட்டிங்க்கு வந்து சாயா கொடுத்து விட்ருக்காங்க பாருங்கள். இந்த வெயிலில் சாயா எங்கே குடிக்கிறது? ரஸ்க்கு 2-3 கப்பு இருக்குது. இன்றைக்கி நிறையா தான் இருக்குது. தண்ணி பாட்டில் 3-4 இருக்குது. ஆனால் கூலிங் இல்லாமல் இருக்குது. கூலிங் இல்லை. உள்ளே மசூதியில் உள்ளேயும் போயிட்டு வந்தேன். அங்கே ஃபுல்லாக அந்த கரெக்டாக காலியாகிடுச்சு. ஃப்ரிட்ஜெல்லாம் காலியாக கிடக்குள்ள. ஓகே, இங்கே நம்ம ஃப்ரெண்டு இருக்கு. அப்படி இல்லை. ஐயோ எல்லாம் கீழே விழுந்துச்சு. ரஸ்க்கு பூரா ஃபில் பண்ணி இருக்காப்புல. அவருக்கு ஒரு தண்ணி, நமக்கு ஒன்று. தண்ணி தான் இப்போ வந்து இந்த நேரத்துக்கு சாயாலாம் தேவைப்படாது. நைட்டுக்கு பார்த்துக்கலாம் குடிக்கிறதுக்கு. தண்ணி தான் இப்போ முக்கால்வாசி தேவை. ஏன்னா வெயிலில் இதாக உள்ளே போய் உட்காரலாம் மசூதிக்குள்ளே. நம்ம ஃபோனுக்குன்னு பார்க்க முடியாது. நம்ம ஃபோன் பார்க்காம இருக்க முடியாது. ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். 3 மணி நேரம் வெயிட்டிங் பிறகு வர்ற வழியில் மேடத்தோடைய மக வீட்டுக்கு போக சொன்னாங்க. அங்கே போய்ட்டு அவங்க பேத்தியை கூட்டிக்கிட்டு அவங்களுடைய தங்கச்சி வீட்டில், மேடத்தோடைய தங்கச்சி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ வீட்டுக்கு போகிற வழியில் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு போக சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு தான் இப்போ கடைக்கு போகணும். போய்ட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பி போகணும் அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு. நாங்கள் வாழைப்பழம் கடைக்கு போவோம் ஃபஸ்ட்டு. வாழைப்பழம் கடைக்கு இல்லை, காய்கறி கடைக்கு. பழங்கள் அங்கெல்லாம் கிடைக்கும். போகிறவங்க வாங்கியாச்சு 1 கிலோ வாழைப்பழம். பேரிச்சவங்க ஆட்டையை போட்டு வந்தாச்சு. ஆடையெல்லாம் பழம் கேட்டு தான் வாங்கினேன். 2-3 பழம் எடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வாழைப்பழத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போய் பிக்கப் பண்ண மட்டும் போகணும். மதியம் கொடுத்தாங்க இல்லையா, மேடம் தான் கொடுத்தாங்க சாப்பாடு. அந்த சாப்பாடு தான் இது. அது சாப்பிடலாம் இல்லை, நான் ஆக்கின சாப்பாடு தான் சாப்பிட்டேன். இப்போ இருக்குது, இதை கொஞ்சம் போட்டு சாப்பிட வேண்டியதான். நிறையா தான் இருக்குது சாப்பாடு. அதுவே நிறையா இங்கே ஃபுல்லாக இன்னமும் சாப்பாடு இருக்குதுக்குல. அவங்க கொடுத்த குழம்பு, பச்சை பட்டாணி, கூசா அது எல்லாம் கிடக்கு. ஆனால் உரப்பே இருக்காது இதில். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? குழம்பு இருக்காது. இப்படி தான் இருக்குங்க குழம்பு. உரப்பெலாம் கொஞ்சம் கூட இருக்காது. அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது குழம்புலாம். இவங்க வைக்கிற குழம்புல நாங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்டதுமே கிளம்பி வந்துட்டேன். மேடத்துடைய தங்கச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஜாமான் கீஸ் ஒன்று கொடுத்து விட்டாங்க. அங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு நிற்கிறேன். இங்கே டிரைவர் இருக்காப்புல எனக்கு தெரியல. ரூமில் இருக்கலாம். போயிட்டு கதவை தட்டி பார்ப்பான். भाई दरवाजा खोलो. हाल रुका उल्ला. हाँ क्या है? ठीक है, बढ़िया है. खाना हो गया? अभी किधर? क्यों नहीं हुआ? अभी तक नहीं हुआ खाना? नहीं, अभी किधर? मैं कहाँ गया था? कहाँ गया था? मैं खाना खा गया. खाना खा के आ गया? हाँ, अभी छोड़ के गया ना मैं. हाँ? छोड़ के गया था. अच्छा, छोड़ के गए थे. ஓகே, சாப்பிட்டா தான் கேட்டா வர்றேன். அது சாப்பிடலையா? நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே மேடம், அவங்க பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வாங்குறதுக்கு 2 பேரும் வந்தான். அந்த இண்டிகா டிரைவரும் நான். ஒரு உள்ளே நிற்கிறாப்புல வாங்கிக்கிட்டு வந்தோடனே வாங்கிட்டு போக வேண்டியதான். டைம் ஆகும் போல. ரெடி ஓகேயா?
ओके बनाए खाना आपको नहीं कर रहा ரெடி ஆகிட்டு பர்கர் தான் ரெடி ஆகிட்டுருக்கு மட்டன் பர்கர் மட்டன் சிக்கன் எல்லாம் இன்றைக்கி வந்து நைட்டுக்கு பார்ட்டி வந்து மேடத்தோடைய தங்கச்சி வீட்டில் இன்னும் அவங்க எதுவும் கிளம்பலை கொண்டு போய் கொடுத்துட்டு தான் சாப்பிட்ட பிறகு தான் கிளம்புவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான் அங்கே போயிட்டு வாங்கியாச்சு நீ பக்காவில் போயிட்டு பெப்சி வாங்கினேன் போயிட்டு அதான் வாங்கிட்டு கொண்டுட்டு போக வேண்டியதான் இந்த வண்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் போடலாம் சூப்பராக இருக்குல்ல இங்கே பாருங்க சின்னோண்டு பட்டன் தான் ரிவேல்ஸு நியூட்ரலு ட்ரைவு பார்க்கிங்கு இதில் ட்ரைவ் மோடுன்னு இங்கேயே இருக்குது இதுலேயும் ட்ரைவ் மோடு இருக்குது இங்கெல்லாம் ஏசிக்குள்ளது டச்சு எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல சூப்பராக கியர்லாம் வந்து இந்த சுவிட்ச் வந்து பார்க்கிங்கில் வந்து பின்னாடி சென்சாருக்காக உள்ள பட்டனு வீடியோ வியூவு கேமராவில் உள்ளது இது வண்டி நானும் தான் 8 வருஷமாக ஒரு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் சரியான டப்பாக வண்டி மாதிரி டப்பாக வண்டின்னு சொல்ல மாட்டேன் அதில் தான் விலகாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன் வண்டி சூப்பரான வண்டி ஆனால் எல்லாமே வந்து நார்மல் பழைய வண்டி 2009 மாடல் வண்டி அது அதுவுமே சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு அது குதிரையில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பள்ளத்தில் வந்து ஓட்டுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அது நல்லா மேலே உட்காந்துக்க மாதிரி இருக்கும் ஏறி வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு போயிட்டு ரூமில் இருக்க வேண்டியதான் நீ சாப்பிட்டு வந்து அடிப்பாங்க அப்புறம் கிளம்பி போக வேண்டியதான் மேடத்துடைய தங்கச்சி வீட்டிலேருந்து மேடத்தை கூப்பிட்டு வந்தாச்சு கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவள் பேத்தியும் கொண்டு போய் அவள் வீட்டில் விட்டு வந்தாச்சு வந்துட்டு பக்காலாக போயிட்டுருக்கேன் இன்றைக்கி டியூட்டி இன்றைக்கி முடிஞ்சிச்சு ஓகே குட் நைட் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்